அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதியில் பரம்பொருள் ஸ்ரீ புதன் பகவான் பூச நட்சத்திரத்தில் அமரும்போது பணத்தில் குபேரனாகவே மாறப்போகும் 4 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி புதன் கிரகம் பூச நட்சத்திரத்தில் நுழைகிறார். இதனால் குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களுக்கு தொழில் விஷயத்தில் அதீத லாபம் இருக்கிறது. முக்கியமாக தொழில் வியாபாரத்தில் வெற்றி போன்றவை இவை அனைத்தும் இந்த 4 ராசிகளுக்கு அமைகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒருவரின் ஜாதகத்தில் புதன் பகவான் வலுவாக இருந்தால் அவர்கள் ராஜ வாழ்க்கை வாழ்வார்கள் என கூறப்படுகிறது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2026 அன்று புதன் கிரகம் புனர்பூசம் நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரத்திற்குள் நுழைகிறது. இந்த மாற்றத்தினால் சில ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என முக்கியமாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அந்த அதிர்ஷ்ட ராசிகள் எவை என பார்த்து கொள்ளலாம். முதலாவதாக மிதுனம் ராசி நண்பர்கள். மிதுனம் ராசியானது இயற்கையிலேயே புதன் பகவானுடைய சொந்த வீடாகும். இந்த அதிபதி புதன் என்பதனால் இந்த பயிற்சி மிதுன ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கின்றன. உங்கள் முடிவெடுக்கும் திறன் சிறப்பாக இருக்கும். பாதியில் நின்ற வேலைகள் வேகமாக நடைபெறும். மார்க்கெட்டிங், மீடியா, ஐடி துறையினருக்கு இது ஒரு பொன்னான காலம். புதிய வருமான வழிகள் உருவாகி உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றும். பழைய நண்பர் ஒருவருடன் மீண்டும் தொடர்பு ஏற்படும். முக்கியமாக மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு தொழில் தொடர்பு துறை இந்த மாதிரியான துறையில் புதன் வலுவாக இருந்தால் அறிவியல் மற்றும் எந்த ஒரு வேலையும் சுலபமாக செய்து உங்களுக்கு வெற்றியை ஈட்டுவதில் புதன் பகவான் உங்களுக்கு அருடுவார். அதே சமயத்தில் உங்கள் சொந்த வீட்டில் புதன் பகவான் இருப்பதனால் இயற்கையிலேயே உங்களுக்கு புதனுடைய ஆசி இருக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரை உபயம் ராசி நண்பர்கள் இவங்களை இருக்கிறார்கள். அதாவது உபயம் ராசியானது மிதுன ராசியில் இருக்கிறது. இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு மார்க்கெட்டிங், அதாவது எந்த இடத்திலும் நிலையாக இல்லாமல் ஒரு ஆர்டரை எடுத்துக்கொண்டு அங்குமிங்கும் திரிபவர்களாக இருப்பீர்கள் நீங்கள். முக்கியமாக மார்க்கெட்டிங் போன்ற பணியில் மாதிரியான பணிகளை மட்டுமே இந்த உபயம் ராசியான மிதுனம் ராசியான நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கிறது. மேசத்தை எடுத்துக்கொண்டால் அது சர அமைப்பு. அதுபோல மிதுன ராசியானது உபயம் ராசிக்கானது, ரிஷபம் ராசியானது ஸ்திரத்தன்மையை கொண்டது. இந்த மாதிரியாக உங்களுக்கு இந்த அமைப்பு உபயம் ராசியாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு புதன் பகவான் கை கொடுக்க போகிறார். இயற்கையிலேயே நீங்கள் மார்க்கெட்டிங் போன்ற பணிதான் செய்து கொண்டிருப்பீர்கள். அதாவது ஒரு இடத்தில் இல்லாமல் பல இடத்திற்கு சென்று ஆர்டர் எடுத்துக்கொண்டு வேலையை முடித்துவிட்டு ஒருவரிடம் பணம் வாங்குவோம் போல அந்த மாதிரியான வேலை மட்டுமே இந்த மிதுனம் ராசி நண்பர்கள் செய்வீர்கள். அதற்கு ஏற்றார் போல புதன் உங்களுடன் அமைகிறார். அதுபோல புதன் உங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரியான வேலை செய்பவராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகப்படியான லாபம் அனைத்தும் உங்களுக்கு உருவாகக்கூடியதாக இருக்கின்றன. அடுத்ததாக கன்னி ராசி நண்பர்கள். பூசம் நட்சத்திரத்தில் புதனின் சஞ்சாரம் கன்னிராசிக்கு புதிய கதவுகளை திறக்கின்றன. கன்னிராசியானது உங்களுடைய இயற்கையிலேயே உங்களுடைய சொந்த வீட்டில் அமைகிறார். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த அரச வேலைகள் முன்னேறும். இவை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல செய்தி வருகின்றன. பழைய முதலீடு லாபம் தரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் தொடர்கின்றன. நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். முக்கியமாக புதனுடைய ஆசி உங்களுக்கான கன்னிராசியில் இருப்பதனால் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தீர்க்கப்படும். மார்க்கெட்டிங்கில் வேலை செய்யும் இடத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தீர்கள் என்றால் வேலை சுறுசுறுப்புடன் நடைபெறும். தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாமல் அமைதியுடன் இருப்பது நல்லது.
கன்னி ராசியை பொறுத்தவரை சற்று அமைதியுடன் இருப்பதே நல்லது. வேலைக்கு புகழ்பெற்ற நீங்கள் சற்று அமைதியுடன் எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன. நீதிமன்ற வழக்கில் உங்களுக்கு சாதகமான நிலைகளே உருவாகின்றன. எந்த செயலை தொட்டீர்கள் என்றாலும் அது வெற்றியில் முடியக்கூடிய இந்த நேரத்தில் புதனுடைய சஞ்சாரம் கன்னிக்கு புதிய கதவுகளை திறக்கும் நேரத்தில் எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய அற்புதமான நேரம் இதில் இருக்கிறது. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள், இந்த புதன் பயிற்சி துலாம் ராசிகளின் செல்வாக்கை அதிகரிக்கும். அது அல்லாமல் துலாம் சனி பகவானுடைய உச்ச வீடாக கருதப்படுகிறது. சனி பகவானுடைய ஆசியும் உங்களுக்கு இயற்கையிலே இருக்கின்றன. புதன் பகவானுடைய ஆசியும் இருக்கின்றன. செல்வாக்கு அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்கள் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான வேலைகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம். நிதி பிரச்சனை தீரும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்கள் முடிவுகளை எளிதாக சமூகத்திற்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வும். முக்கியமாக செல்வாக்கு அதிகரிக்கும். புதனுடைய ஆசி உங்களுக்கு இருக்கதனால் இந்த நேரத்தில் எந்த தொழிலை தொட்டாலும் அற்புதமான நேரமாக அமையக்கூடும். புதன் பகவான் ஆசி உங்களுக்கு இருப்பதனால் துலாம் ராசியானவர்களுக்கு எதிலும் வல்லவர்களாக இருப்பீர்கள். நீதி தவறாமல் சமநிலையில் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இது அற்புதமான நேரம். துலாம் ராசியானவர்கள் சனி பகவானுடைய உச்ச வீடு இதுவாக இருப்பதனால் எந்த நேரத்திலும் பொய் பேசாமல் மற்றவர்களை ஏமாற்றாமல் நேர்மையுடன் தொழில் செய்து வந்தீர்கள் என்றால் சனியினுடைய பார்வையும் முக்கியமாக துலாம் ராசியினுடைய புதன் பகவானுடைய ஆசியும் இருப்பதனால் அதிகப்படியான பணவரவு உங்களுக்கு வரும். தேவையில்லாமல் மற்றவர்களை ஏமாற்றுவது, உடல் ஊனமுற்றவர்களை நீங்கள் பரிதாபமாக நினைத்து அவர்களுக்கு முந்திய உதவிகளை செய்ய வேண்டும். தேவையில்லாமல் அவர்களை அவமானப்படுத்துவதோ தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுவதோ இதெல்லாம் சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சத்தில் இருக்கிறார். ஆகவே இது எல்லாம் உணர்ந்து அமைதியுடன் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் புதனுடைய ஆசி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடும். ஆகவே நிதி பிரச்சனைகள் தீரும். வெளிநாடு தொடர்பான வேலைகளில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாக இது இருப்பதனால் சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள், மகர ராசிகளுக்கு தன்னம்பிக்கையும் முடிவெடுக்கும் தருணம் அதிகரிக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் நம்பிக்கை வளரும். வருமானம் மற்றும் சேமிப்பு அதிகரிக்கும். திட்டங்கள் வெற்றி பெறும். சொத்து அல்லது வாகனம் வாங்கும் குறித்து முக்கிய முடிவுகள் சாதகமானதாக அமைய இருக்கின்றன. முக்கியமாக மகரம் ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் அவர்கள் சொந்த வீட்டில் இருக்கும்போது புதனுடைய ஆசியும் இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தேவையில்லாமல் பொய் பேசுதல், பொய் கூறுதல், தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுதல், சண்டை சச்சரவுக்கு செல்லுதல், வாக்கை அதாவது நாக்கை பார்த்து பேச வேண்டும். சனி பகவான் உங்கள் சொந்த வீட்டில் இருப்பதனால் இவ்வாறு நீங்கள் அமைதியுடன் இருப்பதே சிறந்தது. புதனுடைய ஆசியினால் வெற்றிக்கான திட்டங்கள் அதிகரிக்கும். சொத்து வாங்கும் யோகம் உருவாகின்றன. குடும்ப கவலைகள் சற்று குறையும். சட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.